நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, தற்போது தமிழக அரசியல்ல பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் மாற்றப்படுவாரா, அவருடைய எதிர்கால அமைப்பு என்ன, அது போன்ற விஷயங்கள் தற்போது மிகவும் தமிழகத்தில் பரபரப்பான அமைப்பில் இருக்குது. அதற்குண்டான ஜோதிட காரணங்கள் என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. பொதுவாக திரு அண்ணாமலை ஐயா அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்திருக்காங்க. கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம். லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவான் வீற்றிருப்பார். சூரியன் பலம் வாய்ந்த அமைப்பில் இருப்பார். சூரியன் எந்த நிலையிலும் சுக்கரனோடு இணைவது என்பது நல்ல ஒரு சுபத்துவ தன்மையும் அரசியலில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. தற்போது திரு அண்ணாமலை ஐயா அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சுக்கிர பகவானுடைய தசை நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த சுக்கிர பகவானுடைய தசையானது முடியக்கூடிய தருவாய் வந்துருச்சு. சுக்கிர பகவானுடைய தசையில் கேது புத்தியானது நடக்குது. இன்னொரு பாயிண்ட், கடக ராசி ஆயுள் நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. மார்ச் 29, 2025 அஷ்டம சனி கம்ப்ளீட்டடு. அப்போ ஒரு அஷ்டம சனி முடிந்தாலே ஏதோ ஒரு ஏற்றமானது ஏற்படும், ஒரு மாற்றமானது ஏற்படும். அந்த மாற்றமானது தற்போது நிகழ இருக்கின்றது அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாங்க. தமிழக பிஜேபியில் உள்ள திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் அவருடைய தலைவர் பதவியிலிருந்து ஒரு உச்ச பதவிக்கு போகிறார். ஒரு உயர்ந்த நிலைக்கு தான் செல்கின்றார் ஒழிய தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுகிற என்ற அமைப்பு இருந்தாலும் அது ஒரு உயரத்தை நோக்கி தான் பயணிக்க வைக்கும். ஏன் அப்படி அந்த அமைப்பு வருது? அடுத்தது 12ஆம் அதிபதி, கன்னி லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். அந்த சூரியனுடைய திசையானது நடைமுறை வரப்போகுது. 12ஆம் அதிபதி என்ன கொடுப்பாரு? இடமாற்றத்தை கொடுப்பார். இடமாற்றத்தினால எதை கொடுப்பாரு? வளர்ச்சியை தருவார். வளர்ச்சியை எப்படி தருவார்? எந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றார்? 9ஆம் என்கின்ற பாக்கியஸ்தானம். அந்த இடத்துல யாரோட இணைந்திருக்கின்றார்? தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய, தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு இணைந்திருக்கின்றார். அந்த சூரியன் புதன் சுக்கிரனுடைய தொடர்பை பெறும்போது அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை திரு அண்ணாமலை ஐயா அவருடைய ஜாதகத்தில் அவர் பெற இருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். தற்போது அரசியலில் ஒரு மாற்றமானது நிகழ இருக்கிறதா, அவருடைய மேலும் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றார். பொதுவாகவேங்க ஒரு ஜாதகத்தில் அந்த 8, 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் தமிழக அரசியலை விட மத்திய அரசியல் தான் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கை கொடுக்கும். அதனால தான் அவர் ஐபிஎஸ்ங்கிற ஒரு உயர்ந்த பதவியில் அவர் சென்றார். இல்லைன்னா சாதாரணமாக தமிழகத்திலே பெரிய உயரதிகாரி, போலீஸ் உயரதிகாரி பதவியெல்லாம் இருக்காங்கல்ல, அது போன்ற பதவியில் அவர் இருந்திருக்கலாமா? எதனால் அவர் பெரிய வளர்ச்சியான ஐபிஎஸ் அப்படிங்கிற அமைப்பில் போனார்? 8, 12ஆம் இடம் சுபத்துவம். 4ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். 4ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதே பாயிண்ட் தான். தமிழகத்தை விட அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பெரிய ஒரு தற்போது இருக்கின்ற பிஜேபியுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் சொல்கிறோமே, திரு மோடிஜி ஐயா, திரு அமித்ஷாஜி ஐயா, திரு ராஜ்நாத் சிங் ஐயா, பெரிய உயர்ந்த தலைவர்களாக இருக்கிற அந்த வரிசையில் ஒரு உயரத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பானது திரு அண்ணாமலை ஐயா அவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கின்றது. அதை தருவது மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு தரப்போகுது. எந்த தசை தரப்போகுது? சூரிய பகவானின் தசை தரப்போகின்றது. அடுத்து பாருங்க, லக்னத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே அமர்ந்த சந்திரன். 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரனாக ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரு. அப்ப அந்த சந்திர திசை அடுத்து வரப்போகுது. செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். அவருடைய பேச்சை பார்த்தீங்களா? டக்கு 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 டக்குன்னு எல்லாமே வீரியமா இருக்கு பாருங்க பேச்சு. எதனால் அவள் அந்த அளவுக்கு ஒரு பேச்சு வீரியமா இருக்கு? இந்த 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம், தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல 2 கிரகம் இருக்கு. எந்த கிரகம்? ரெண்டுமே பெரிய ஒரு வீரியத்தை தரக்கூடிய கிரகம். செவ்வாய், சனி. சனி உச்சமா இருக்காரு பாருங்க. அதனால தான் அவருடைய பேச்சு படபடன்னு ஒரு வீரியத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. பார்த்தீங்களா? தமிழக அரசியலில் திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்ததுக்கு பிறகு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அதற்கு காரணம் என்னங்க? அவருடைய ஜாதகம் பலம் வாய்ந்த ஜாதகமாக இருக்கின்றது. தற்போது மிகப்பெரிய போராட்டமான அஷ்டம சனியினுடைய பிடியிலிருந்து முழுமையாக அவர் விடுதலை காண்கின்றார். அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் ஏற்றத்திற்கான மாற்றம் என்று தான் சொல்ல முடியும் ஒழிய அது சரியில்லாத அமைப்பு என்று சொல்ல முடியாதுங்க. ஆயினும் தமிழக அரசியலில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். இருப்பினும் அவர் மத்திய அரசியலில் தான் பெரிய பங்களிப்பு வைக்கக்கூடியவராக, பெரிய புகழை பெறக்கூடியவராக வருங்காலங்களில் இருக்க போறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதுங்க. மற்ற அரசியல் தலைவர்களில், அதாவது பிஜேபியில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களில் நிச்சயமாக யாராவது ஒருத்தவங்க தலைவராக வரதான் போறாங்க. ஆயினும் அண்ணாமலை ஐயா அவருடைய ஒரு அடித்தளம் பெரிய அடித்தளம் என்பதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. மீண்டும் பல சாதனைகளை புரியக்கூடியவராக, மத்திய அரசுல பெரிய வளர்ச்சியை காணக்கூடியவராக திரு அண்ணாமலை ஐயா அவருடைய ஜாதகமானது இருக்கின்றது என்று தெளிவாக நம்ம சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை
தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்களை கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க.